ஹலோ வணக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா சிறப்பாக முடிஞ்சது. ஒரு ஹிஸ்டாரிக் வின் தான் சொல்லணும். பர்த்ல பீடா வெல்கம் டு த ஷோ. இது எம்ஃபாட்டிக் வின்னு. யாருமே வந்து இந்தியா ஜெயிக்கும்னு சொல்லவே இல்லை, இன்க்ளூடிங் அஸ். இருந்தாலும் ப்ரூவ்ட் எவ்ரிபடி ராங். எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். கேப்டன் பும்ரா எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அஸ் கேப்டன் அண்ட் அஸ் அ பிளேயர். கோலி பேக் டு ஃபார்ம். KL ராகுல், ஜெய்ஸ்வால் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நிதிஷ் ரெட்டி. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீம் எஃபர்ட். ஒரு ஆஸ்திரேலியன் டீம் ஆஸ்திரேலியா வச்சு திருப்பி அடிச்சிருக்காங்க. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எல்லாத்தையும் நீங்க சம்மப் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த ஷோல நீங்க தான் அனலிஸ்ட். கரெக்டா சொல்லிட்டீங்க. தட்ஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். என்ன உங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ்னா 78 for 6 உங்களுக்கு செகண்ட் செஷன்ல டே ஒன்ல. அதுக்கப்புறம் மார்ஜின் ஆஃப் விக்டரி 295 ரன்ஸ். அதுதான் வந்து பிக்கஸ்ட் பிளஸ் எனக்கு. நீங்க வந்து எப்படின்னா, நேத்து ஒன்னே ஒன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அவனை அடிக்கிற அடியில அடுத்த இதுல வந்துட்டு பயத்துல அவன் வரணும் அப்படின்னு. இப்ப அடிலைட் பிச்சு ட்ரெடிஷ்னலா எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் சப்கான்டினென்ட்ல இருந்து வர்ற டீம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அந்த 4வது நாள் 5வது நாள் ரஃப் கிரியேட் ஆகி பயங்கரமா திரும்ப ஆரம்பிக்கும் அடிலைட் பிச்சு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சை நீங்க வந்துட்டு இப்ப இந்தியா பண்ணாங்க பாருங்க, நியூசிலாந்துக்கு உடைச்சாங்க பாருங்க, புனேலையும் மும்பைலையும். இவங்க அந்த மாதிரி பயங்கரமா ஹெவி ரோலர் போட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கிராஸ விட்டு பண்ணானுங்கன்னா அங்கேயும் 2-0 ஆயிடும். அதுதான் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இவங்க எல்லாம் எப்படின்னா, இந்த சேனா கண்ட்ரீஸ்ல அந்த சப்கான்டினென்ட்ல இருந்து ஒரு டீம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே சொன்னீங்க பாருங்க, மூஞ்சிக்கு வரும்னு. இந்த மாதிரி மூஞ்சிக்கு வந்தா இவங்க 30 ரன்னுக்கு ஆல் அவுட் போயிடுவாங்க, பண்ணிடலாம் 3 நாள்ல உங்களுக்கு மேட்சை முடிச்சிடலான்னு. இப்ப நீங்க ஒரு பிளேயர்னு சிங்கிள் அவுட் பண்ணவே முடியாது. இவர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு படிக்கல் ரன் அடிக்கலையே ஒழிய, செகண்ட் இன்னிங்ஸ்ல படிக்கல் ஆல்சோ ஷோடு கிளாஸ் அண்ட் அப்ளிகேஷனு. பாவம் துருவ் ஜூராவ் ரன் அடிக்கல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா, போலிங் பாருங்க, பும்ரா 3 விக்கெட்டு, சிராஜ் 3 விக்கெட்டு. நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளவு நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் கான்ட்ரிபியூட்டட் when he was given the long rope of 15 overs. ஹர்ஷித் ராணாவும் வந்து அட்டாக்கிங்கா போட்டாரு, பிரில்லியண்டா போட்டாரு. நிதிஷ் ரெட்டி has proved that he belongs to the test cricketன்றதுனால இப்ப உங்களுக்கு கில்லு ரோஹித் சர்மாவும் வந்தா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் plenty to select the playing 11 which you don't really mind rather than யார ஆடுறது அப்படின்னு யோசிக்காம வேற ஹெல்த்தி ப்ராப்ளம். அதே மாதிரி இப்ப உங்களை கேக்குற, எப்படி பிச்சு ஈஸ் அவுட் ஆயிடுச்சா, எப்படி சரியா இருந்ததா இப்ப நீங்க சொல்லணும். அன்மியூட் பண்ணுங்க சார். கமெண்ட்ரியில இருந்த நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி ட்வீட் போட்டிருந்தாங்க, பிச் வந்து ஈஸ் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க 2 பேர் ரன் அடிக்கும் போது, KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் அடிக்கும் போது. அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த 2 பேரும் ரன் அடிக்கும் போது எப்படி ரன் அடிச்சாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். இஃப் எனி ஒன் டெல்ஸ் தட் தி பிச் ஹஸ் ஈஸ்ட் அவுட், இட் இஸ் ராங் இன் மை ஒப்பீனியன். லேட்டா பியூட்டிஃபுல்லா தே அலௌட் த பால் டு கம் ரொம்ப க்ளோஸ் டு த பாடி. பாலை அலோவ் பண்ணி ஆடினாங்களே ஒழிய ஆக்வர்டு பொசிஷனுக்கு போகாம. அதே மாதிரி டெஸ்பரேட்டா ஒரு ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பின்னாடி தள்ளி அப்படியே மிதக்க விடுவாங்க ஒரு பால். ஒரு ஃபிஃப்த் ஸ்டெம்ப்ல ஒரு குட்ல இருந்து டீசிங்கா நோண்டுற மாதிரி. அந்த மாதிரி எதுவுமே நோண்டாம அவங்கள ஸ்ட்ரெயிட்டா போட வச்சு, அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சு மில்க் பண்ணாங்க ரன்ஸை. பேட் பால்ஸ் பியூட்டிஃபுல்லா பனிஷ் பண்ணாங்க. இப்ப நீங்க வந்து என்ன இதுன்னா, இப்போ 172 ஃபார் நோலாஸ் அப்படின்னா உடனே அசம்ஷன் என்ன, பிச்சு ஈஸி ஆயிடுச்சு, இந்தியா 500 அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். 270 வந்ததுன்னா அதுக்கப்புறம் சல்லி ரன் வந்தாலும் வின்னிங் மார்ஜின் தான். ஏன்னா பெர்த்ல நீங்க சேஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா என்ன, ஈவன் த போலர்ஸ் ஹஸ் டு பி டிசிப்ளின். நீங்க கசாமுசான் போனீங்கன்னா இது பண்ண முடியாது. இப்ப பும்ராவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ரொம்ப எக்ஸலண்டா ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாங்க. இப்ப டிராவிஸ் ஹெட்டுக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு வேற வழி கிடையாதுன்னு வந்து கண்ணா பண்ணு விட்டாரு பேட்டை. தட் இஸ் ஹவு தே ஷுட் பிளே. வேற ஆப்ஷனே கிடையாது. முதல்ல எடுத்த உடனே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணணும், டு ஹேவ் எனி சான்ஸ் வாட்ஸ் எவர் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். எடுத்த உடனே ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆகி 52 ஃபார் 4 கேம் கதை ஓவர். அதுக்கப்புறம் இன்னெவிட்டபிள் எவ்வளவு தூரம் போகும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. மேட்சை சீக்கிரம் முடிச்சா பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷன் பார்க்கலான்னு. சீக்கிரம் முடிச்சுட்டு அருமையா வந்து ஆக்ஷன் பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப சிம்பிள் அதுதான். இப்படியே இந்த டெஸ்ட் அப்படியே பாக்கெட்ல இருந்து எடுத்து தூக்கி வெளியில போட்டுட்டு இப்ப அடிலைட்ல 2-0 பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கம்பேக் வெரி 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 டிஃபிகல்ட். என்ன பண்றதுன்னு ஆன்சர்ஸ் தெரியாம மாட்டிப்பாங்க. ஓகே, சரி. இப்ப அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பிச் ஈஸ் அவுட் ஆயிருச்சுன்னு போட்டாங்க. திருப்பி அதுக்கே வர்றேன். இப்ப என்னன்னா, நீங்க விட்டு ஆடினாங்கன்னு சொல்றீங்க.
இப்ப இதுக்கு எக்ஸ்பிளேஷன் நீங்க வியூவர்ஸ் கொடுத்துருங்க. ஏன் வந்து ரெண்டு டீம் வந்து 100 150 100ன்னு ஆல் அவுட் ஆறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு டீம் கிட்டத்தட்ட 500 அடிச்சிட்டாங்க, இன்னொரு டீம் வந்து 230 220, நீங்க சொன்ன ரேஞ்ச் தான், 260 நீங்க கொடுத்த நம்பர் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க, வந்து தோத்துட்டாங்க. பட் ஏன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரெண்டு பேருமே 100 ஆல் அவுட் ஆறாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி அது பெட்டர் தானே? அது காரணம் என்ன? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. எனக்கு இது பண்றதுக்கு ஆஸ்திரேலியால எப்பவுமே இந்த பிரிஸ்பேனை தவிர இந்த பச்சை புல்லு இருக்கவே இருக்காது ஆஸ்திரேலியால. பிச்சு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி வெள்ளையா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹார்டா இருக்கும் பிச்சு. ஒரு ஒரு இன்ச்சு கிராக் கூட உங்களுக்கு இருக்காது. புல்டோசரே வச்சு குத்துனாலும் உள்ள போகாது. அந்த மாதிரி ஒரு ஹார்டு ட்ராக்கா இருக்கும் போது பிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த போது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 செஷன் 5 செஷன் உங்களுக்கு என்ன ஆகும், பயங்கரமா உங்களுக்கு வந்து சி மூமெண்ட் சைடு வேஸ் பால் அலைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த 4 செஷன் 5 செஷன் இது பிரிஸ்பேனை தவிர எல்லா இடத்துலயுமே இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், 3வது நாள் 4வது போகும்போது பிச்சு பேஸ் பிக்கப் ஆகும். குயிக்கா இருக்கும் பவுன்ஸ், ஆனா சைடு வேஸ் மூமெண்ட் கம்மியாயிடும். அப்போ உங்களுக்கு லேட்டா வந்து பேக் ஃபுட் போயிட்டு லேட்டா டிஃபென்ஸ் ஆடி ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு ஆஃப் த விக்கெட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணி ஆடணும். அப்போ அந்த சுச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு எண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணும். ஒரு எண்டு யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த bowler கோஸ் ஃபார் 2.2 ரன்ஸ். பேட்ஸ்மேன்ல செட்டில் ஆயிட்டாங்க, நீ அவுட்டே பண்ண முடியாது. ஆஸ்திரேலியா ஒரு பெரிய பிளேயர்லாம், ஒரு விராட் கோலி, ஒரு ஸ்டீவ் ஸ்மித், ஒரு KL ராகுல், இந்த மாதிரி ஒரு பிளேயர்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவங்க தப்பு பண்ணால் ஒழிய நீங்க அவுட்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைட்டல் திங் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ். ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் நியூ பால் டென்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே வச்சுன்னு ஒரு 260 270க்கு நீங்க ஆல் அவுட் பண்ணிடலாம். நியூ பால்ல நீங்க டென்ட் கிரியேட் பண்ணலைன்னா யூ ஆர் கோயிங் டு ப்ளீட். அதனால the மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஆஸ்திரேலியால வந்து கம்பேக்ன்றது ஏன் நிறைய நடக்குதுன்னா, இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100 ரன்னுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆல் அவுட் பண்ணிட்டு இந்த போலர்ஸ் கெட் டூ எக்ஸைட்டட், அந்த நியூ பாலை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. கசா முசான் போட்டு அட்டாக்கிங் மைண்ட் செட் போய் உனக்கு முடிச்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு 46 ரன் தான் சார் லீடு. 46ல ஒரு பெரிய லீடே கிடையாது. நம்ம அல்கோரிதம்ல நம்ம சொன்னோம் 40 ரன் வந்தா இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு. 40 ரன்ல ஒரு பெரிய லீடே கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட்ல. 8 ஓவர்ல அந்த லீடை வைப் அப் பண்ணிடுவீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட போல்ட் வெல் இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் ஆஃப் த நியூ பால் ஒரு 44 for 2 ஆக்கியிருந்தாங்கன்னா கேமோட பிட் பேலன்ஸ். நான் திருப்பி சொல்றேன், 270 உங்களுக்கு டார்கெட் வச்சிருந்தீங்கன்னா மேட்ச் பயங்கர க்ளோஸா போயிருக்கும். இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க, அது இல்லைன்னு நான் சொல்லல. பட் இட் பீன் வெரி வெரி க்ளோஸ். இந்த மொமெண்ட் அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல உங்களோட அட்டாக்கிங் இன்ஸ்டிங்ஸ் ஆஸ் அ போலிங் யூனிட் கட் பண்ணி புத்திசாலித்தனமா நீங்க கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். பட் ஆஸ்திரேலியா டுக் த அதர் ரூட். அந்த 15 ஓவர்ல 52 for no loss எப்ப இந்தியா அடிச்சாங்களோ அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அங்கேயே அவங்களுக்கு கேம் போயிடுச்சு. இந்தியா ஹாஸ் டு கண்டினியூ திஸ் தியரி, நாட் டு கெட் ஓவர் எக்ஸைட்டட். தெர் இஸ் a சான்ஸ் ஆஸ்திரேலியா மைட் வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் இன் எடிலைடு. அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரைக் இது எபிலிட்டி நீங்க எடுக்கல, ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல நீங்க ரூல் பண்ணல அப்படின்னா ஏகப்பட்ட மார்ஜின் போச்சுன்னா கஷ்டமாயிடும். பட் என்ன சொல்றது, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இந்தியா பிளேட் த கண்டிஷன்ஸ் பெட்டர் தென் ஆஸ்திரேலியா என்ன பொறுத்த வரைக்கும். அந்த தரவுலி டிசர்வ் டு வின். ஓகே, அதான் இப்ப அடுத்து நான் தான் கேட்கிறேன். அடிலைட் போறாங்க, போன வாட்டி 36, அது 36 ஒருத்தர் வந்து வாழ்க்கையவே நடத்திட்டு இருக்காரு. அதை வச்சு 36 போட்டு அவர் அவர் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்காரு ஒருத்தர். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரா இருந்தாலுமே, ஒரு வெனியூல வந்து நம்ம ஒரு பேடா தோத்துட்டோம், ரொம்ப ஒரு எம்பாரசிங் டெஃபீட், ஒரு கன்வின்சிங்கா தோத்துட்டோம் ஒரு டீம் கிட்ட அப்படின்னா, திருப்பி அந்த வெனியூ போகும்போது ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங் இருக்கும், என்ன பண்றது, ஹவு டு ஓவர் கம் தட் அப்படின்னு. ஸோ அந்த வெனியூக்கு திரும்பி போறாங்க. பட் லக்கிலி ஒரு வின்னிங் நோட்டோட போறாங்க. ஸோ அந்த வென்யூல இந்தியா என்ன பண்ணுவாங்க? வாட் ஷுட் பி த அப்ரோச்? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த ஓல்டு டிமென்ஸ் வில் கம் இன்டு தி பிக்சர். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு அந்த ட்விட்டர்ல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் ஜெயிச்ச அப்புறமும் என்ன பண்ணுவாங்க, இப்ப நிறைய ட்வீட் வரும், இந்தியா வில் பி ஃபாண்ட்லி கோயிங் டு தி பிளேஸ் வேர் தே போல்ட் அவுட் ஃபார் 36. அந்த ஓல்டு டிமென்ஸ் வரும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யூ ஷுட் நாட் பி ஈவன் திங்கிங் அபவுட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிங்க் பால்ல ஆடினாங்க. இஃப் யூ ரிமெம்பர் தட், அது பிங்க் பால்ல ஆடினாங்க. நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு அப்சைட் டவுன் டர்ன் ஆச்சு. தட் கேன் ஹேப்பன் டு எனி இதுவும் டீம். பிங்க் பால் தான் நினைக்கிறேன். இதுவும் பிங்க் பால் டெஸ்ட் தான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஓல்டு டிமென்ஸ் உங்களுக்கு வந்து உங்க மைண்ட்ல வரவே கூடாது. இப்ப பாகிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்க, அங்க போயிட்டு இங்கிலாண்டே ஜெயிச்சாங்க.
ஜிம்பாப்வேட்ட 80 ரன்ல போய் தோக்குறாங்க. ஸோ இப்ப அதை நான் உங்களுக்கு ட்ரோல் பண்ணல. கிரிக்கெட்டுன்றது உங்களுக்கு இதுதான், அதை நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணுங்கும் போது வாட் கைண்ட் ஆஃப் மெமரிஸ் யூ ஹேவ் டு டேக் கோயிங் த்ரூ டு அடிலைட் இஸ் டு மேக் ஷூர் தட் த ஃபாண்ட் மெமரிஸ் வாட் யூ ஹேட் இன் பர்த். இன்னொன்னு சொல்றேன், இந்த பிங்க் பால்ன்றதுனால இப்போ உங்களுக்கு வந்து நான் எப்பவுமே 2 ஸ்பின்னரை வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு நான் இந்த டெஸ்ட் மேட்சே 2 ஸ்பின்னர் ஜடேஜா ஆடணும்னு சொன்னேன் நானு. இப்ப நீங்க அடிலைட் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பிங்க் பால்ல உங்களுக்கு பெருசா ஸ்பின்னருக்கு எதுவுமே எடுக்காது. அதுவும் வந்து 2வது செஷன் 3வது செஷன் வந்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு ஒண்ணுமே எடுக்காது. த்ரூ அவுட் 5 days எதுவுமே எடுக்காது. பட் அதை பத்தி அந்த ஸ்டாட்ஸை பத்தி நம்ம திருப்பி வருவோம் அடிலைடுக்கு. உங்களுக்கு அதனால இவங்க வந்துட்டு இன்னும் அந்த செலெக்ஷன்ல ப்ரிசைஸா இவங்க யோசிக்கணும் என்ன பண்றதுன்னு. அங்க ஐ டோன்ட் சி 2 spinners கமிங் டு தி பிக்சர். அங்க போய் 2 spinners ஆடிட போறாங்களோன்ற எனக்கு ஒரு பயமே ஒழிய, பிங்க் பாலும் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, அந்த அந்த ஃபர்ஸ்ட் நாங்க அந்த 2018 அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமோட இருந்த போது அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பிங்க் பால. நியூ பால்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு சி மூமெண்ட் பிச்சில் ஒண்ணுமே இல்லைன்னாலும் பிகாஸ் ஆஃப் த வே த பால் இஸ் பிளேட் அந்த மாதிரி அலையும் உங்களுக்கு. ஸோ த நியூ பால் இஸ் கோயிங் டு பி வெரி வைட்டல் இந்த ஃபர்ஸ்ட் 15 overs. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சான்ஸே கிடையாது அப்படிங்கும்போது இந்தியா ஷுட் இந்த 36 ஆல் அவுட்டும் உங்களுக்கு டேமேஜ் என்ன சார் ஆச்சு? எடுத்தோடனே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. பட்டு பட்டு விக்கெட் விட்டாங்க. இட்ஸ் நாட் ஈவன் ஒன் பேட்ஸ்மேன் ஸ்டூட் தேர் அண்ட் டேக் டுக் த அட்டாக் டு த ஆப்போசிஷன் இந்த கிரைண்டிங் வே. அதை பண்ணவே இல்லைங்கும் போது அந்த மெமரியை டோட்டலா விட்டுட்டு ஸ்டார்ட் தேர் ப்ரிப்பரேஷன்ஸ் வெரி ஃப்ரெஷ். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஆஸ்திரேலியா கேம்ப்ல இருக்கீங்க, இந்தியா கேம்ப்ல இருக்கீங்க. இந்தியா கேம்ப்ல இருக்கும்போது 36க்கு ஆல் அவுட் ஆயிட்டோன்னு பயந்துட்டு இந்தியா போவாங்களா? இல்லைன்னா 295 ரன் மரண அடி வாங்கி அடே சாமி இந்த சீரீஸ் தோத்தா ஸ்ரீலங்கால போய் நம்ம ஸ்ரீலங்காவை ஜெயிச்சாதான் வந்துட்டு WTC வர முடியும்ன்ற பிரஷர்ல ஆஸ்திரேலியா போவாங்களா? whom do you think will go with more pressure in the test match leading up to the second test? நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் இந்தியா கண்டிப்பா கான்ஃபிடண்டா தான் போவாங்க. they'll be very confident knowing the players. அந்த டீம்ல இருந்த ரிஷப் பந்த் whoever it is, even somebody like சிராஜ், they'll be very confident அப்படின்னு தான் நான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. இப்ப உங்களுக்கு அதுதான் இப்ப போலிங் யூனிட் ஃபாஸ்ட் போலர்ஸ் எவ்ரி ஒன் புட் தேர் ஹேண்ட் அப் டோல் தட் ஐ எம் ரெடி ஃபார் திஸ். இப்ப வாஷிங்டன் சுந்தர் இப்ப 15 ஓவர் கொடுத்த உடனே அவரும் ரொம்ப நல்லா போட்டாரு. இஸ் ஆல்சோ மேட் அ கான்ட்ரிபியூஷன். இப்ப கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ஷா இருக்கணும் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொன்னா. பட் உண்மையை சொல்றேன், இட்ஸ் த்ரூ ஜுரல் அண்ட் தேவ்தத் படிக்கல். சோ இப்ப நீங்க வந்துட்டு எப்படியும் பெரியப்பா உள்ள வந்தே ஆகணும். அது நீங்க துருதுரன் கூட பீடா துருச்சூர் கூட ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சாருல, அந்த ஸ்டார்க்கோட கேட்ச், ரிஃப்ளெக்ஸ் கேட்ச் டக்குனு பிடிச்சாரு. இல்ல இல்ல நான் என்ன சார் சொல்றேன், அவங்களும் ஹாப்பி. இல்ல இப்ப நான் உங்களை கேக்குறேன், இப்ப பெரியப்பா உள்ள வரணுமா கூடாதா உங்களை கேக்குறேன் நான். வரணும். அதான் நான் அன்னைக்கே சொல்றேன், இந்த 90s தமிழ் படத்துல எல்லாம் படம் நல்லா போயிட்டு இருக்கும், ஹீரோ ஹீரோயின் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஹீரோவோ இல்ல எக்ஸ்ட்ரா ஹீரோயினோ பெட்டி எடுத்து வந்து அந்த பஸ்ல இறங்குவாங்க. அது ஒரு வயல் வெளியா இருக்கும், ஒரு பஸ் மட்டும் வந்து நிக்கும், ஒருத்தர் வந்து இறங்குவாங்க, அதோட இன்டர்வல் விடுவாங்க. அந்த மாதிரி இப்ப பெட்டியை தூக்கிட்டு வந்து நின்னுட்டாரு. ஒரு நெட்ஸுக்கும் போயிட்டாரு பாத்துல, உள்ள வந்துதான் ஆகணும். கண்டிப்பா ஜூரல் படிக்கலுக்கு பதிலாக கில்லும் ரோஹித்தும் வந்துருவாங்க. இல்ல அந்த பாண்டியன் கைய ரஜினியும் கமலும் ரஜினியும் பிரபுவும் உடைப்பாங்க அந்த படத்துல. நீங்க பாத்துருப்பீங்க ஒரு மீம் எல்லாரும் போடுவாங்க, கையை உடைச்சிட்டு குரு சிஷ்யன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்ஜோர்டு கில்லு இன்ஜோர்டே சொல்ல போறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க இதுபடி ஐ திங்க் போத் ஆஃப் தம் ஷுட் கம். பட் நான் வந்து பும்ராவே அப்படியே கேப்டனா இருந்துடலாம்னு கூட நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா வேணாயா, T20 வேர்ல்டு கப்புக்கு பும்ரா தான் கேப்டனா இருக்குன்னு நான் போட்ட போது என்ன உயிரோட கொளுத்திட்டாங்க நிறைய பேரு. இப்ப யோசிக்கிறாங்க நான் சொல்றது என்னன்னு. பெரியப்பா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இப்ப வந்து உன மற்ற கடவுள் பீடாங்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரோஹித் சர்மா பர்சனலாவும் பிடிக்கும், அவர் கேமும் பிடிக்கும். பட் நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்தியாவுக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு சொல்லுவேன். அதை போட்டு என்ன வருத்துட்டாங்க, அதனால நான் இந்த டாபிக் வரல. அதனால நீங்க சொல்ற எக்ஸ்பர்டீஸ் வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணிட்டோம். இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி அதுதான். ஓகே, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப வந்து கில் பெரியப்பா உள்ள வராரு, அவர் படிக்கலுக்கு பதில வராருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜுரலுக்கு பதில கில் வராருன்னு வச்சுக்கோங்க. கில் இஸ் நம்பர் 3 ஸ்பாட், படிக்கல் கில்லு ஸ்ட்ரெயிட் ஸ்வாப்பு. இப்ப நீங்க வந்துட்டு பெரியப்பா வந்துட்டு இந்த ஓப்பனிங் காம்பினேஷனை உடைச்சு அது சரியா வரலன்னா, ஒருவேளை இந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி அடிலைட்ல தோத்தாங்கன்னா யூ வில் பி பேக் டு ஸ்கொயர் ஒன். கஷ்டப்பட்டு இப்ப இவ்வளவு தூரம் நல்லா வந்த ஸ்டார்ட் ஒண்ணுமே இல்லாம நல்லிஃபை ஆயிடும். இப்ப நான் அதுதான் என்ன சொல்றேன்னா, இப்ப திருப்பி திருப்பி நான் படிச்சு படிச்சு சொல்றேன், 15 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிங்க் பால்ல
ஈவன் இம்பார்ட்டன்ட் போது கேஎல் ராகுல் விட்டு 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 ஆடுற ஒரு இதுல இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க, யோ இது என்னதான் உன்னோட பேட்டிங் ஆர்டர், என்னோட பேட்டிங் ஆர்டர் நான் எப்படி போவேன்னா அவங்க ரெண்டு பேரையும் விட்டுருவேன், கேஎல் ராகுலையும் ஜெய்ஸ்வாலையும். நம்பர் 3 ரோஹித் சர்மாவை ஆட விட்டு நம்பர் 4 விராட் கோலி அவரையும் அங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கில்ல ஆட விடுங்கயா நம்பர் 5. கில் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, பட் he has himself expressed interest to play at number 3ங்கும் போது let him bat at number 5. உங்களுக்கு வந்து அடாப்டபிலிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் நம்பர் 3 ஆடுறேன்னு நம்பர் 3 நீ ஓரளவுக்கு செஞ்சுரி அடிச்சிருக்க அப்படிங்கும் போது நம்பர் 3 ஆடுறேன்னு நம்பர் 5 ஆடுன்ற. பிகாஸ் எல்லாம் குளறுபடி ஆயிடும். இப்போ உங்களுக்கு ரோஹித் சர்மா முன்னாடி வந்துட்டாரு, கசாமுசான்னு திருப்பி கேஎல் ராகுல் நம்பர் 6 இறக்குறீங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே கிடையாது. இப்படிதான் போகணும்னு நான் நினைக்கிறேன். வியூவர்ஸும் கமெண்ட் பண்ணலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூ ஃபீல் தி சஜஷன் வாட் ஐம் கிவிங் இஸ் ரைட் ஆர் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு யூ? இல்ல ரோஹித் சர்மா வந்து நம்பர் 3 ஆடிட்டா கரெக்டா தான் இருக்கும். கில்லு தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஐ கோ பை வாட் எவர் யூ சே இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும். பட் தென் அதான் எல்லாரும் ஆசைப்படுறோம், பும்ரா நல்லா பண்ணிட்டாரு, எக்ஸலண்டா பண்ணிட்டாரு அப்படின்றப்போ வி ஆல் வாண்ட் ஹிம் டு கண்டினியூ. பட் ரோஹித் வரும்போது ஆப்வியஸ்லி ஹி வில் டேக் ஓவர் அஸ் கேப்டன். பட் லாங் ரன்னுக்கு ஐ திங்க் பும்ரா ஷுட் பி a ஸ்ட்ராங் கேண்டிடேட் டு லீட் இந்தியா இன் த ஃபியூச்சர். அதுல எந்த சந்தேகமும் இல்லை சார். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, திஸ் இஸ் த ரைட் டைம் டு புட் பும்ரா அண்டர் பிரஷர் டு கிவ் த கேப்டன்சி. இப்ப நான் என்ன பண்ணுவேன், ரோஹித் சர்மா திரும்பி வராரா, லெட் him கைட் பும்ரா வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வில் அலோவ் பும்ரா டு பி த கேப்டன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ரோஹித் சர்மாக்கும் 37 வயசு ஆச்சு, எவ்வளவு வருஷம் ஆட போறாரு, யூ ஹேவ் டு க்ரூம் அ கேப்டன் நோ மேட்டர் வாட்டும் போது இப்ப நான் என்ன பண்ணுவேன், பும்ராவை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு, பட் ஐ வில் டெல் ரோஹித் டு அட்வைஸ் ஹிம் ஆன் சர்டன் திங்ஸ் டு டெவலப் ஹிம் அஸ் அ கேப்டன். எவ்வளவு 2 வருஷம் ஆடுவாரா மேக்ஸிமம் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் அவர் விட்டு தான் ஆடுவோம். Let Bumrah grow under the shade of Rohit Sharma, has proven himself as one of the best captains for India போது நான் அந்த ஸ்டெப்பை தான் எடுப்பேன். பும்ரா கேப்டன் பிரில்லியன்ட்லி, லெட் us be very honest with you, ஃபீல்ட் பிளேசிங்ஸா இருக்கட்டும், அவரோட மைண்ட் செட் இருக்கட்டும், டாப் கிளாஸா பண்ணாரு. அப்படிங்கும் போது இந்த டீமுக்கு பெரிய ஆல்ரெடி ஒரு 2 சேஞ்ச், ஜெயிச்ச டீமுக்கு 2 சேஞ்ச் பண்ண போற, அதுக்கப்புறம் கேப்டன்சியும் மாத்த போற, இவ்வளவு இது பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு ஐ வில் கோ வித் த சேம் ஃப்ளோ. நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல ரோஹித் சர்மா வந்து அவரே கேப்டன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல நான் சொல்ற ஐடியா படி லெட் ஹிம் கைட் பும்ரா அண்ட் பும்ரா ரிமைன் as கேப்டன் சொல்றீங்க? அது பண்ணலாம், பட் அவங்க அதை பண்ண மாட்டாங்கல்ல பீடா. அது அவங்க அது பண்ண ரோஹித் தான் சார். டாஸ், ரோஹித் ஒன்லி கோ ஃபார் த டாஸ் அட்லைட்ல. நான் வந்து எந்த டீமோட ஒர்க் பண்ணாலும் தைரியமா ஒரு சில டிசிஷன்ஸ் எடுப்பேன். தோத்தா நான் முன்னாடியே சொல்லிடுவேன், ஜெயிச்சா பிளேயர்ஸ், தோத்தா ஐ வில் டேக் த செஸ்ட் ஆன் மை புல்லட்ஸ், அதை தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுத்துட்டு இவன் ரன் அடிக்கல, அவன் ரன் அடிக்கல, அவன் வந்து கேட்ச் விட்டான், அதை நான் சொல்லவே மாட்டேன். நான் எடுக்கிறேன் டெசிஷன், புதகேஷ் மோட்டி நான் ஓப்பனிங் இருக்கிறேன், அவர் ரன் அடிக்கலையா, ஐ வில் டேக் த blame on me, and by taking the decision you are not going to lose a cricket match. You play good cricket to win a cricket match. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை அவங்க எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி போகணும். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா அண்ட் கில் வந்துருவாங்க, இல்ல நம்பர் 3 ஆட விட்டு ரோஹித் சர்மா ஓபன் பண்ணிட்டு கேஎல் ராகுல் கோ பேக் டு நம்பர் 6 பொசிஷன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பட் இட்ஸ் a வெரி குட் நியூஸ். நம்ம இப்ப இங்க வரும்போதே நம்ம என்ன நினைச்சோம், இந்த மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட வரணும், 99.5% எட்ஜில் இருக்காங்கன்னா பியூட்டிஃபுல்லா சீல் பண்ணி இது பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியா அவங்க ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு they should get prepared for next battle in Adelaide. சூப்பர். அப்படியே ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணணும்னு சொல்லிருங்க, ஏன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும். அவங்க வந்து தேர் ஆல்சோ இன் கண்டென்ஷன் வெரி மச் டு கோ ஃபார் WTC ஃபைனல்ஸ். ஸ்மித் சரியா ஆடுறது இல்லை கொஞ்ச நாளா, லபுஷனே ஃபார்ம் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. மோர் சோ தேர் பேட்டிங் ஆர்டர், பவுலர்ஸ் வந்து அந்த 3 பேரு அந்த 4 பேர் மாற்றவே மாட்டாங்க, குட் ஸ்டார்க்கு கமின்ஸ் இல்லையான் அப்படிங்கிறது. பட் அந்த மெக்ஸ்வீனியும் சரி, லபுஷன் அதுக்காக டிராப் பண்ணணும்னு சொல்லல, பட் ஃபார்ம் மேல நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு, ஸ்மித்தோட ஃபார்ம் மேல நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி ஹவு வில் தே அட்ரஸ் அண்ட் ஹவு டு தே கோ இன்டு தி நெக்ஸ்ட் மேட்ச்? அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி சேஞ்சே பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்காட் போலாண்ட் வெளியில இருக்காரு, இந்த 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் லெஜெண்டரி ஃபாஸ்ட் போலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. பவுலர்ஸ் இன்னொன்னு விட்டுருங்க, பேட்டிங் ஆர்டர். ஜாஷ் இங்கிலீஷ் இருக்காரு. ஜாஷ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடையாது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு தான் சொல்லணும் சார், வார்னர் போனதுக்கு அப்புறம் ஏகப்பட்டது ட்ரை பண்ணாங்க, மார்க்கஸ் ஹாரிஸ், மேட் ரென்ஷா, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அந்த ஓப்பனிங் இது வந்து அவங்களுக்கு கவாஜாவோட செட் பண்ற மாதிரி ஒரு ஆள் அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கவே இல்லை. இந்த கேமரூன் பேங்க்ராஃப்ட்ன்றவர் கொஞ்சம் சாலிடா இருந்தாரு.
அந்த அன்பார்ச்சுனேட்டா சவுத் ஆப்பிரிக்கால அந்த சாண்ட் பேப்பர் கேட்டு அது இது வந்து டெக்னிக்கலி சவுண்டு ரொம்ப நேரம் ஆடுவாரு. இப்ப மெக்ஸ்வெனி நல்ல பிளேயர் தான் இல்லைங்களே, இப்ப ஆல் ஆஃப் சடன் வந்துட்டு உங்களுக்கு தோத்த உடனே ஒரு மாதிரி பெருசா தெரியுதுங்க போது அவங்களோட பிளேயிங் லெவன்ல அவங்க எதுவுமே சேஞ்சே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. பட் அப்ரோச் இஸ் வாட் தே ஷுட் பி வெரி கிளியர் அபவுட். நார்மலா என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல பிளாஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல டம்னு அடிச்சு உங்களுக்கு டிஃபென்சிவா போட்டு அதுக்கப்புறம் மில்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் அவங்களோட தியரிங்கும் போது இந்த இந்தியன் போலிங் வந்துட்டு தேர் கெட்டிங் யூஸ் டு த கண்டிஷன்ஸ். இஃப் யூ ரியலி திங்க் தட் யூ பொம்பாட் தம் வித் பேட் லைக் த வே யூ யூஸ் டு டூ இன் த பாஸ்ட், ஐ எம் சாரி, நீங்க வந்து ரொம்ப கரெக்டா ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணீங்க. த ஃபார்ம் ஆஃப் லபுஷேன், த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீவ் ஸ்மித். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்னர், ஸ்மித், லபுஷேன் 3 பேர்ல யாராவது ஒருத்தர் அடிச்சிருவாங்க. 2 பேர் ஃபெயிலியர் ஆவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு 90, அதுக்கப்புறம் டெய்ல் அப்படி அடிச்சு ஒரு 315 அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு ஜெயிச்சிருவாங்க. அது இவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. ஸ்மித் ஹஸ் பீன் கோயிங் த்ரூ a lean patch for a while. all of a sudden வார்னர் லபுஷேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியுது. கவாஜா ஒருத்தர் தான் இந்த ரீசெண்ட் இதுல பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் அடிச்சிருக்காரு. இப்ப அவர் அவுட் ஆயிட்டாருன்னா படகு அப்படியே ஆடிது. கேரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 அடிச்சிருவாரு கன்சிஸ்டன்டா, பெருசா அடிக்க மாட்டாரு. Marks you can really not put your money on. We can also score 30 and 40 போது you are in deep trouble if these three guys doesn't do well. That's Kavaja, Smith and Labuschagne போது they have to change their approach. இந்த மாதிரி அடிச்சு எடுத்த உடனே வந்து ஒரு ப்ரெஷர்ல போடுறதை விட்டுட்டு they also have to make sure to take the second fiddle and try and grind the Indian bowlers to push them into that desperation to go for wickets. அதை பண்ணலன்னா Australia will definitely going to struggle. I'm not going to put any onus on their bowling. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா போட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் they got carried away. 46 ரன் லீடு கொடுத்தோன்னே வந்து உடனே நியூ பால்ல பிளாஸ்ட் பண்ணிடுறேன்னு நியூ பால வேஸ்ட் பண்ணாங்க. ஐம் ஷூர் தட் they have learned their lessons. They'll come back better prepared. But இந்த ஸ்மித், லபுஷேன் ஃபார்முக்கு வரல, the struggle will be real for the rest of the series. ஓகே, அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. ஐபிஎல் ஆக்ஷன் வந்து மிக பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. நேத்து கொஞ்சம் லைட்டா காமெடி பண்ணாங்க ஆர்சிபி, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு தேத்திட்டாங்க ஒரு டீமை. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வியூவர்ஸ் எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வியூவர்ஸ், பீடாக் அன்பார்ச்சுனேட்லி நிறைய ஹெட் கோச் ஆயிட்டாரு, அதுல பிஸியா இருக்காரு, T10 நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் வி ஆர் டூயிங் தி ஷோ. அவர் வந்திருக்காரு வியூவர்ஸ்க்காக தான். அட் த சேம் டைம் எதிர்பார்க்கறாங்க பீடாக் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து இதை முடிச்சிடலாம். பீடாக்கு இதை டீம்லாம் பார்த்துட்டு செட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஃபைனல் தாட்ஸோட வியூவர்ஸ் சொல்லிருங்க. நான் எழுதி வச்சுட்டேன் பிளேயிங்ல ஒன்னா எல்லா டீமுக்கும். நீங்க பார்த்துட்டு நீங்க ரெடின்னு சொன்னோன்னே we can go ahead பீடா. அதுதான் வெரி நைஸ் வின் ஃபார் இந்தியா. தே ஹேவ் டு பில்ட் ஆன் த மொமெண்டம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி எனக்கு நேற்று கொஞ்சம் பயந்த ஆர்சிபி இவ்வளவு ஸ்லோவா இன்னைக்கு குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் லாங் வே டு கோ. ஹவ் தேர் கோயிங் டு ஜஸ்ட் கம்ப்ளீட் தேர் போலிங் அட்டாக். அதான் அன்பார்ச்சுனேட்லி அங்க T10 லீக்ல இங்கேருந்து ரிமோட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கால லைன்ஸ் ரிமோட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு கயானா அமேசான் வாரியர்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு மேட்ச் நடந்துட்டு. பட் ஸ்டில் தெர் இஸ் நோ ரீசன்ஸ் அட் ஆல். என் கூட உட்காந்துருக்கிறவர் ஒரு கலெக்டர், அவர் டெய்லி வந்து சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் இந்த மாதிரி ஆளை பாக்குறவரு. அவரு வந்துட்டு இல்ல முடிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எப்ப ஃப்ரீன்னு ஒரு மெசேஜ் அனுப்புவாரு. அவரு எவ்வளவு பிஸின்றது எனக்கு அவர் சொன்னதே கிடையாது. நீங்க எப்ப ஃப்ரீ அப்படின்னு அனுப்புவாரு அப்படின்னு. அட்லீஸ்ட் ஃபார் தட் அண்ட் ஆல்சோ ஃபார் த வியூவர்ஸ், இப்போ இந்த ஆப்ஷன் முடிஞ்ச உடனே நாளைக்கு எங்களுக்கு மேட்ச் இருக்கு, குயிக்கா ஒரு எபிசோடு பிரஷ் அப் பண்றோம் எப்படி வந்துட்டு ஒரு சில பைஸ் எல்லாம் போயிருக்குன்னு. அதுக்கப்புறம் திருப்பி கம் இன் டீடைல் எவ்ரிடே 2 எபிசோட்ஸ் கண்டெய்னிங் 2 டீம்ஸ் and what they have done, where they are expected to finish. அதுக்கும் வருவோம். We will not give any excuses on our busy schedule. ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. Until we come back for the next episode, that is going to be the day 2 roundup of auction in IPL. Thanks a lot and bye bye.